யுஎஸ் வந்து 2 வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டுருக்கோங்க. பட் ஆனா இப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் நடந்ததே இல்ல. டின்னருக்கு இட்லி பிளான் பண்ணலான்னு இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமா மாவு அரைச்சு வச்சுட்டேன். நானும் டின்னர் டைம்ல திறந்து பார்க்குறேன், மாவு வந்து புளிக்கவே இல்ல, பொங்கியே வரல. மேபி ஃபுல் ஏசில வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல. வெஜிடேரியன் சாப்பிடலாம்னு அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நாங்க யோசிக்காம போற இடம் சரவணபவன் தான். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இங்க டிஃபன் ஐட்டம்ஸ்லாம். ஆல்ரெடி என்ன சாப்பிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால மெனுவெல்லாம் பார்க்காமலே ஆர்டர் குடுத்துட்டாரு. நானும் என் பையனும் தான் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒன் பை ஒன் ஆர்டர் பண்ணதும் வர ஆரம்பிச்சிருச்சு. சாம்பார் வடை ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படியே நம்ம இந்தியால சாப்பிடுவோம் இல்லையா சரவணபவன் சாம்பார், அதே டேஸ்ட் அப்படியே இருந்தது. தயிர் வடையும் ரொம்ப கிரீமியா இருந்தது. அண்ட் அவங்க தோசைக்கு வந்து அவங்க கொடுத்தது 5 சட்னி கொடுத்துருந்தாங்க. 5 சட்னி அண்ட் சாம்பார் கூட அந்த தோசை முருகலா அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தாங்க போச்சு. அப்பதான் அந்த ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவனுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது போல. ஸோ ஸ்பீடாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அண்ட் ஃபைனலி ஹஸ்பண்ட் தோசை முடிஞ்ச பிறகு சும்மா டேஸ்ட் பண்ண எடுத்திருக்காரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இவன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டான் ஃப்ரைட் ரைஸே. அப்புறம் பார்த்தா அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வேற இருக்கு. எதுக்கு ஃப்ரைட் ரைஸ்ல இதெல்லாம் இருந்ததுன்னு தெரியல. அப்புறம் தான் நல்லா நோட் பண்ணும்போது அது புலாவ் ரைஸ் மாதிரி இருக்கு. லெஃப்ட் ஓவர் புலாவ்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக்கை சொன்னா அந்த மேனேஜர் வந்து நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானேன்னு சொல்றாரு. இல்ல பையன் சாப்பிட்டான் அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு சொன்னா, ஓ அப்படியா அப்ப நான் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுறேங்கிறாரே தவிர அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவா எடுத்துக்கல அவரு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கிற மாதிரி தான் சொல்றாரு. பேசின தோர்னே வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அது மட்டும் இல்லாம நாங்க புலாவ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரே ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோங்கிறாரு. அது என்ன லாஜிக்னே புரியல. உங்களுக்கு சவுத் இந்தியன் மட்டும் தான் வரணும், அதை மட்டும் வச்சு கடை நடத்துங்க, சைனீஸ்லாம் பண்ணாதீங்க.